கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிற காரியமாகிய சமாதானம், அது இயேசு கிறிஸ்துவின் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்ததினாலும் உயிர் தெழுதினாலும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை கிடைக்க பெற்ற எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. இந்த நாளிலே கூட இந்த தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் படித்து கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் கடைசி நிருபத்தில் 16வது நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 20வது வசனம், ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். இது ஒரு வாக்குத்தத்தமான வசனம். வேறு யாருமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. பிசாசினுடைய பிரச்சனையில் இருக்கிறவர்கள், பிசாசினுடைய பிடியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா என்று சொன்னால் தேவன் இயேசு சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், இந்த தேவன் அவர் சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தின் தேவன் செய்யக்கூடிய காரியம் என்று சொன்னால் அந்த வசனத்தில் படிக்கிறபடியாக அவர் உங்கள் கால்களின் கீழாக, இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். பிசாசை, சத்துருவை நம்முடைய கால்களின் கீழாக சீக்கிரத்தில் மிதித்து போடுவார் இந்த சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைப்பட்டு அவரோடு கூட வேர் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் சம்பாதித்து கொடுத்ததான இந்த மகத்துவமான உன்னதமான சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். இன்றைக்கும் கூட இந்த பிசாசானவன் இந்த காலங்களிலே உலகத்தில் ஒரு மக்களை தனக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சமாதான குறைச்சலை ஏற்படுத்துகிறான். உண்மையாகவே சமாதானத்தை வேண்டி காத்து ஏங்கி இருக்கிற மக்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை இதுதான். சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் இந்த பிசாசை, சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழாக போட்டு நசுக்கி அவனை வெளியரங்கமாய் மாற்றுவார். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். பிசாசுக்கோ அவர் தோல்வியை காண்பான். அது நடக்கக்கூடியதான நேரம் என்னவென்று சொன்னால் சீக்கிரத்தில் உங்களுடைய கால்களின் கீழே. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது நடக்கும். இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமாக இது சொல்லப்படவில்லை, கிறிஸ்தவர்களுக்காக கூட சொல்லப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மக்கள், அவரிலே அன்பு கூறுகிற மக்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னென்னால், சீக்கிரத்தில் உங்கள் கால்களின் கீழாக பிசாசை அவர் நசுக்கி மிதித்து போடுவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய கால்களின் கீழாக இந்த பிசாசை நசுக்கி போட, சமாதான குறைவை கொண்டு வருகிற பிசாசை, குடும்பங்களிலே சமாதான குறைச்சலை, தேசத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனே, சமாதான குறைவை கொண்டு வருகிறவனே, உலகம் முழுவதிலும் சமாதானத்தை அழித்து கொண்டிருக்கிறவனை சீக்கிரத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களின் கீழாக அதை போட்டு நசுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படியாய் நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் பிசாசை உங்களுடைய கால்களின் கீழாக மிதிக்கக்கூடியதான நாள். ஆமேன்.